காலத்து வெள்ளைக்காட்டு பீரங்கி இது அது உள்ளார பாம்பு இருக்க வாசி நாங்கள் அது உள்ளே வந்து பால் வச்சு முட்டை வச்சு வழிபாடுறோம். அப்போ வந்து அகலியிலேருந்து அதிகமாக இந்த பாம்புகள் அந்த 5 தலை பாம்புகள் அது நம்பிக்கையில் வந்ததுதான். உலகில் உள்ள மிகப்பெரிய பீரங்கிகளில் ஒன்றான தஞ்சை பீரங்கி இன்று அதன் நிலைமை பால் முட்டை வைத்து அபிஷேகம் செய்யப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டது. ஏன் பார்க்கலாமா? ஒரு பொருள் ஓட்டர் தெரியுதா? அது வெடிப்பொருள சொருவு இருக்கு. இப்போ இங்க பாருங்க, இது வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா வெடிப்பொருள் வந்து உள்ள திணிக்கிறதுக்கு போல. இதுலலாம் ஒரு வளையங்கள் இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு வளையம் வந்து ஒரு 30 கிலோலேருந்து 20 கிலோ தாராளமாக இருக்கும். 12 வளையங்கள் கிட்ட இருந்திருக்குங்க. 12 வளையல்கள் தான் இன்னைக்கு 2 வளையங்கள் தான் வந்து இருக்கு. பாருங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, எவ்வளோ இருக்கும்? சுமாராக ஒரு 30 கிலோக்கு மேலே இருக்குது. கனமாக தான் இருக்கு, நல்ல கனம். பீரங்கியின் மீது இருந்த வளையங்கள் மாயமானது எப்படி? துருப்பிடித்து வரும் பீரங்கியை பாதுகாக்க மேற்கூரை கூட அமைக்காதது ஏன்? காலத்தால் கரைந்து வரும் தமிழர்களின் வீர தீர நினைவு பொக்கிஷம். இன்றளவும் 5 தலை நாகம் இருப்பதாக அப்பகுதியினர் அஞ்சப்படும் நம்பிக்கை வந்தது எப்படி? ஆனா முட்டை பால்லாம் வச்சிருக்காங்க. அதே சொல்றேன். அப்போ வந்து அகலியிலேருந்து அதிகமாக இந்த பாம்புகள் அந்த 5 தலை பாம்புகள் அதை மக்கள் பார்த்தது கிடையாது. அது நம்பிக்கையில் வந்தது தான். அதையும் நம்ம வந்து அவங்களையும் குறை சொல்ல முடியாது. பரவாயில்ல, ஒரு ஆன்மீகத்தாலேயாவது இது பாதுகாப்பு. தஞ்சை பெரிய கோயில் கோட்டையின் கிழக்கு வாயிலில் பெருமையுடன் நின்று கொண்டிருக்கிறது தமிழர்களின் உலோக கலைத்திறனை பறைசாற்றும் மிகப்பெரிய பீரங்கி. இந்த நிலையில் அந்த பீரங்கியின் மேல் இருக்கும் சில வளையங்கள் மாயமாகி இருப்பது குறித்தும் அதற்குள் பூஜை செய்து வைக்கப்படும் முட்டைகளை பாம்பு ஒன்று வந்து உடைத்து குடித்து கொண்டு செல்கிறது என பகுதியினரால் நம்பப்படும் ஆச்சரியங்கள் குறித்தும் அன்புதானே எல்லாம் சேது என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் விழிப்புணர்வாக வெளியிட அது சம்பந்தமான ஏராளமான கருத்துக்கள் பதிவிடப்பட்டு வருகின்றன.